அனைவருக்கும் வணக்கம். நேற்று 28 அக்டோபர் என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள், டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடீஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். என்ன தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் டெய்லி இன்ஃபர்மேஷன் ஆர் டெய்லி நியூஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ஸோ நாங்கள் கொடுக்குறது எல்லாமே இன்றைய தகவல் தான். அதுமாதிரி இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு, நேற்று போடக்கூடியது இன்றைக்கி காலையில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெளியே போயிருந்தால் வீடியோ ரெடி பண்ணதுக்கு லேட் ஆகிட்டு, நைட் 10 மணி மேலே ஆகிட்டு, அதனால தான் இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ணுறேன். மேபி இந்த நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நியூஸ் வேணால் புதுசாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போய் பெறலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் 5538 ரூபா கன் பேஜ், 81 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 30% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர் இயரில். ICRA லிமிடெட் 6292 ரூபா கன் பேஜ், 48 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 15339 ரூபா கன் பேஜ், 880 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 47% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நோவல்டிஸ் இந்தியா லிமிடெட் கன் பேஜ் 864, 24 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஜாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கேன் பேஸ் 177, 2 கோடியே 9 லட்சம் ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 57% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 997 ரூபா கேன் பேஜ், கிட்டத்தட்ட 82 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 11%. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூஜென். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 300 ரூபா கேன் பேஜ், 566 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 45% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல். டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் 716 ரூபா கன் பேஜ், 63 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட்டு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 3522 ரூபா கன் பேஜ், 833 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 42% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். ஏரோஃப்ளாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 185 ரூபா கன் பேஜ், 14 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட், சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட் 1090 ரூபா கன் பேஜ், 353 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 71% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதர் இன்கம் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. டாடா கேபிட்டல் லிமிடெட் 330 ரூபா கன் பேஜ், 1119 கோடி ப்ராஃபிட், நல்லா 1100 கோடிங்கிறது பெரிய ப்ராஃபிட் தான். பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி என்னமோ கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் இயரில் சேல்ஸ் 8% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 2% டவுனாக இருக்குது. கொஞ்சம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதனால் ரிசல்ட் டவுனாக இருக்குது. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி 495 ரூபா கன் பேஜ், கிட்டத்தட்ட 55 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 8% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 51% டவுனாக இருக்குது. போன வருஷம் 114 கோடி, இப்போ அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸே டவுனாக இருக்குது, ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஜாஷ் கவுசிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 555 ரூபா கன் பேஜ், 5 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் இயரில் சேல்ஸ் 31%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 10 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் 1 நவம்பர், அது சனிக்கிழமை. ஸோ எக்ஸ்டேட் 31 அக்டோபர். செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஜாஷ் கவுசிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அண்ட் சிமெண்ட் லிமிடெட் 28,593 ரூபா கன் பேஜ், 310 கோடி ப்ராஃபிட், இயர் இயரில் சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 304% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்தை பண்ணதோட ஒரு 2 மடங்கு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஸ்ரீ சிமெண்ட் இயர் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 80 ரூபா தராங்க. 80 ரூபாங்கிறது பெரிய டிவிடெண்டாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% தான். ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 3 நவம்பர், பேமெண்ட் 14 நவம்பருக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் 1300 ரூபா கன் பேஜ், 159 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 151% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதர் இன்கம் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இயர் இயரில் 3 ரூபா 60 டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 3 நவம்பர். செக்டர் டைவர்சிஃபைடு. ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 515 ரூபா கன் பேஜ், 554 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 9%. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. டிவிடெண்ட் 2 ரூபா 75 தராங்க. டிவிடெண்டில் 1/2% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 4 நவம்பர், பேமெண்ட் 17 நவம்பருக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்.
சுந்தரம் ஃபாஸ்ட் லிமிடெட் 975 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 153 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ரூபா 75 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 4 நவம்பர். சிக்டா வந்து ஆட்டோ காம்பனண்ட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சுருக்கமாக சொன்னால் கேம்ப்ஸ்னு சொல்லுவோம். 3983 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 111 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4% வந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% டவுன் ஆயிருக்கு. போன வருஷத்தில் 4 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டவுனு. மற்றபடி 111 கோடிங்கிறது ப்ராஃபிட் தான். 14 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 7 நவம்பர். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 நவம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டா வந்து டெபாசிட்ரி கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க. யூனிசான் மெட்டல்ஸ் லிமிடெட் 19 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்வேலி 10 இருக்காது. ஒன்றா மாத்திராங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 நவம்பர் தான் ரெக்கார்டு. சிக்டா வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல். சாம்பூர் நியூட்ரிஷன் லிமிடெட் 159 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1:12 ஸ்பிட்டும் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஷேருக்கு 2 ஷேர் போனஸ், ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். ஃபேஸ்வேலி 10 இருக்காது. 5 மாத்திராங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஆகுது. போனஸ் 1:1. ரெக்கார்டு வந்து 4 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. சிக்டா வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பிஜி இன்வெட்டு 96 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 4 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் வந்து 10 நவம்பர். சிக்டா வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. ஒரு குவார்ட்டருக்கு 3 ரூபா தரக்கூடிய கம்பெனி தான். ஸோ 3 ரூபாங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சாரேகாமா இந்தியா லிமிடெட் 455 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிக்டா வந்து மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 4 ரூபா 50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2 டிவிடெண்டாக இருக்கும். ஆஸ்ட்ரால் லிமிடெட் 1450 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 நவம்பரில் போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிக்டா வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு 2 ரூபா 25 ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபா 50 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் 1042 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 6 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த வருஷமும் 5 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிக்டா வந்து அதர் இந்தியா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். கிரேட் ஏஷியன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் 1057 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7-8 நவம்பர் இந்த 2 நாட்களில் போர்டு மீட்டிங் இருக்குது. மோஸ்ட்லி 8ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்டா வந்து ஷிப்பிங் இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 8 ரூபா 10 5 ரூபா 40 7 ரூபா 20. ஸோ இந்த வருஷத்தில் இது 3 நாளாக டிவிடெண்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களும் கேட்டிருந்தாரு. ஐ10 இன்டெக் லிமிடெட் 4 ரூபா 15 ஒரு பெனி ஸ்டாக்கு. ரைட் இஷ்யூ வந்திருக்கு. அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ 1 ரூபா ரைட் இஷ்யூ தராங்க. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 4 ரூபா. அவங்க கொடுக்குறது 1 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ தராங்க. ரைட் இஷ்யூஸ் மொத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 49 கோடியே 14 லட்சம். மொத்தமாக 49 கோடியே 14,05,865 ஷேர் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க ரைட் இஷ்யூ மூலமாக. ஸோ அது மூலம் மார்க்கெட்லேருந்து 49 கோடியை கலெக்ஷன் பண்ணி கம்பெனி யூஸ் பண்ண போகிறாங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2. அதான் நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு 3 ஷேர் வந்து உங்களுக்கு ரைட் என்டர்டைன்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 வச்சுருந்தீங்கன்னா 3 ரைட் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ரைட் இஷ்யூவோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 6 ஷேர் வந்து அலாட்மெண்ட் ஆகும். அது என்றைக்கு அலாட்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 நவம்பருக்கு ஓப்பன் ஆகும். அலாட்மெண்ட் ஆகிறது அன்றைக்கி தான் ஒரு நாள் மீடியா ஆகும். 10ஆம் தேதி உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். 10 நவம்பர்லேருந்து இஷ்யூ க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 19 நவம்பர். இந்த 9 நாட்களுக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணணும். ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுறதா இருந்தால் இல்லை ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ரைட் இஷ்யூ வேண்டாம்னு வச்சிங்கன்னா அதை சேல் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். ஸோ 10 நவம்பர்லேருந்து 14 நவம்பர் வரைக்கும் தான் 6 ஷேர் ட்ரேட் ஆகும். உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் விற்றுடலாம். மேபி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 10 நவம்பர் வரைக்கும் 19 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த ரைட் இஷ்யூ பற்றி இதான் டீட்டெயில். நம்பர் கேட்டு வந்தார், அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல தான் நம்ம சேனலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, கவனிகளில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படி நீங்கள் நம்புறீங்க, டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா போகும்போது அந்த லைக் டே பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு உங்களை சப்போர்ட்டாக கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.